இமயமலைகளின் அரசரோட பொண்ணான பார்வதிக்கு சிவபெருமான் மேலே ஒரு மிகுந்த காதல். சிவபெருமான் கைலாய மலையில் ஆழ்ந்த தியானத்தில் இருப்பார். சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் யோகி வாழ்க்கை வாழ்ந்தாலும் சிவபெருமானோட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்ட்டு பார்வதி தேவி நினச்சாங்க. அதனால் தன்னோட ராஜ வாழ்க்கையை விட்டுட்டு காட்டுக்கு போய் தீவிரமாக தியானம் பண்ணாங்க. ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் வந்த போதும் பார்வதி தேவி கைவிடாமல் ரொம்ப கடுமையாக தவம் புரிஞ்சாங்க. அதில் ஒரு 1000 வருஷம் ஒற்றை காலில் நின்று தவம் புரிஞ்சாங்க. மொத்தமாக 3000 வருஷம் கிட்டத்தட்ட சிவபெருமானை நினச்சி தவம் புரிஞ்சாங்க. பார்வதி தேவியோட இந்த ஆழ்ந்த தியானம் சிவபெருமானையே அவரோட ஆழ்ந்த தவத்திலேருந்து எழுப்பிடுச்சு. அதுக்கப்புறமா தன்னோட தேவியோட அன்பை புரிஞ்சுக்கிட்டவர் அவங்களையே கல்யாணம் பண்ணார். அவங்களோட கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமாக எல்லா கடவுள்களும் எல்லா தேவர்களும் பங்கேற்க நடந்துச்சு. சிவபெருமானும் தேவியை தன்னில் பாதியாக்கி அர்த்தநாதீஸ்வரராக காட்சியளித்தாங்க.